அப்துல் கலாம் சார் கிட்ட இருந்து நீங்கள் அவார்டு வாங்குறீங்க. நான் சார் வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், நான் கொஞ்சம் டால் தான், பேசக்கூடாது ஆக்சுவலி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்க போனேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த நாங்கள் அந்த ஸோ இஸ் லுக்கிங் அட் மீ இஸ் கிரின்னிங். செட் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். செகண்ட் டைம் வரும்போது நான் தமிழில், சார் உங்கள் கிட்ட இருந்து இது 2வது தரம் சார் நான் அவார்டு வாங்குறேன், 3வது தரம் நான் தான் தருவேன். ஓ சோ ஸ்வீட். அப்துல் கலாம் சாரோட நான் சொல்லட்டுமா, அவரோட எனி டைம் யூ கோ டு டெல்லி அண்ட் இட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா. அது லைக் ஸோ ப்ரவுட் ஆஃப் அவர் கண்ட்ரி, யூர் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் ரைட். அண்ட் தென் அந்த கார்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. சார் வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், நான் கொஞ்சம் டால் தான். ஸோ இஸ் லுக்கிங் அட் மீ இஸ் கிரின்னிங். தென் ஐ செட் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். செகண்ட் அவார்டு திருப்பி ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியாச்சு. அப்புறம் எனக்கு பெருசாக வாய் பேசல இருப்பேன். செகண்ட் டைம் வரும்போது நான் தமிழில், சார் இது 2வது தரம் உங்கள் கையிலேருந்து பேசக்கூடாது ஆக்சுவலி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்க போனேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த நாங்கள் அந்த ஷோபி பற்றி உங்களுக்கு தெரியாது, பயங்கர நாட்டி. ஸோ the second time I said, சார் உங்கள் கிட்ட இருந்து இது 2வது தரம் சார் நான் அவார்டு வாங்குறேன். இன்னொரு சார் 3வது தரம் நான் தான் தருவேன். ஓ சோ ஸ்வீட். 3வது தடவை வாங்குனீங்க? இல்லை, அவரே இறந்து போயிட்டார். ஐ திங்க் நாட் தேர். 3வது தடவை நான் எங்கே வாங்கினேன்? ஓ அது இல்லை, அது இஸ் நாட் தேர். கிரேட்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்துல் கலாம் சார் கையால் வாங்க, அவர் எவ்வளோ ஹிஸ் ரிப்பார்ட்டிங்கிறது எவ்வளோ குயிக்காக சொன்னார் பாருங்களேன். சச் அ பீமிங், ஒரு ப்ரைஸ்லெஸ் பர்சன். ஃபர்ஸ்ட் படம் உங்களுடைய சேலரி என்ன? ஃபர்ஸ்ட் படம் salary 500 rupees கைக்கு வந்துதா? இந்த படத்தை கேட்காது, இப்போ கேட்க மாட்டேன். இப்போ நாமளே அப்படி வாங்குறது கிடையாது, அது வேற மாதிரி தான். அந்த 500 rupees ஒரு சின்ன வயசு குழந்தை வயசுல வாங்கும் போது how you feel? I feel great. only thing is யாரோ அதை திருடிட்டாங்க அந்த 500 rupees-ஐ. ஃபர்ஸ்டே எங்கள் அம்மா பாவம் அழுதுருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் அதை எடுத்து அங்கே வச்சிருக்காங்க. somebody has stolen that money. அது ஒரு லக்கு கிடைச்சு. அது லக்கு யோசிக்கிறோம். லக்கு you know positive. கடவுள் வந்து 500 தானே போச்சு உனக்கு நல்லாவே கொடுக்குறேன் அப்படி. சரி, அதே மாதிரி நீங்க நிறைய மம்முக்காவோட தான் நடிச்சிருக்கீங்க. போத் மோகன்லால் சார் அண்ட் மம்முக்கா. அப்படி ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓ ஈக்குவல். ஓகே ஓகே. ஸோ டெல் அபவுட் மம்முக்கா அண்ட் டெல் அபவுட் லால். மம்முக்கா வந்து he was first he's always கொஞ்சம் aloof தானே. so aloof, but I could immediately sense that அவர் வந்து actually ரொம்ப simple. he's just work oriented, ரொம்ப practical, ரொம்ப creative. அதனால மைண்ட்ல நிறைய அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த அதர் மேட்டர்ஸ் கிடையாது. லைக் he doesn't need to. he is a very creative, open and ரொம்ப கொஞ்சம் truthful. அந்த வயசுல ஒரு 33, he must have been 33 34 காணாமறையத்து. yes. so அதில் வந்து 33 young man your age. அந்த டைம்ல he was so creative and so honest that sometimes that came across கொஞ்சம் ஒரு ஐயோ ஏன் இப்படி சொல்றாரு எனக்கு இல்லை, பிகாஸ் நானும் கொஞ்சம் அப்படி தான். கரெக்ட்.